வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு. அதிலேயும் நாங்கள் இந்த பகுதி 2ல எதிர்பார்க்கை அலகுகள் என்ற ரீதியில எப்படியெல்லாம் எதிர்பார்க்கை அலகுகள்ல வினாக்கள் கேட்கப்படலாம், அதாவது பரீட்சைக்கு வருகிற மாதிரி வினாக்கள் என்று சொல்லுகிற போது இப்ப கடந்த கால பாஸ் பேப்பர்ல இருந்துதான் நான் ஒவ்வொரு அலகிலையும் இந்த வினாக்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு விடைகளோட போடுறேன். அப்ப அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் இந்த அரசியல் யாப்பு கடந்த வருடம் பரீட்சைக்கு வராத காரணத்தாலே இந்த முறை வரலாம் என்று எதிர்பார்க்கலாம் ஜாப்பு சம்பந்தமாக. அப்ப அந்த ஜாப்பு சம்பந்தமாக வருகிற போது உங்களுடைய தரம் 11 பாடநூல்ல அதாவது அலகு 4ஐயும் அலகு 6ஐயும் சேர்த்து வினாக்கள் வரலாம். இப்ப அதாவது அலகு 4 பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள். அப்ப அதுல இந்த கோல்புரூக் ஜாப்பு, குரு மெக்கலம் ஜாப்பு, மேனிங் ஜாப்பு, மேனிங் டெவன்சயர், டொனாமோர் அப்படியான ஜாப்புகள் அதுல இருக்கு. அதே போல இலங்கை சுதந்திரம் அடைதல் 6வது அலகில 11ஆம் ஆண்டு அதுல முதலாம் குடியரசு யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்பு சம்பந்தமாக அதுல இருக்கின்றது. அப்ப அந்த 2 அலகுகளையும் சேர்த்துத்தான் இந்த யாப்புல வினாக்களை போடினோம். அப்ப அந்த வகையில நாங்கள் இப்ப அவ்வாறான ஒரு மாதிரி வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்ட வினாக்களை நாங்கள் பார்ப்போம். இந்த வினாக்கள் கடந்த கால பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு, 2019ஆம் ஆண்டு வினாத்தாள்கள்ல இருந்து இந்த வினாக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த வகையில நாங்கள் முதலாவது வினா இந்த யாப்பு சம்பந்தமாக பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். முதலாவது வினா பின்வரும் அரசியல் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் கீழ் இடம்பெற்றது என்பதை ABC ஒழுங்குமுறையில் எழுதுக. அப்ப இதுல இந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் அதாவது இந்த அரசியல் மாற்றங்கள் எந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் கீழ் இடம்பெற்றது என்பதனை இந்த ABC ஒழுங்குமுறையில போட வேணும். அப்ப ABC ஒழுங்குமுறையில நாங்கள் போடுகிற போது முதலாவது எங்களுக்கு தெரியும் இந்த யாப்புகள் பற்றி நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 1829ஆம் ஆண்டு கோல்புரூக் ஆணைக்குழு இலங்கைக்கு வந்தது. அதே போல கோல்புரூக் யாப்பு சீர்திருத்தம் 1833 கொண்டு வரப்பட்டது. அப்ப அதுல நாங்க பொதுவாக அந்த யாப்பை பற்றி நான் சொல்லுகிற போது இந்த கோல்புரூக் ஜாப்பு சீர்திருத்தத்துல சட்டவாக்க கழக உறுப்பினர் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் 15, உத்தியோக சார்புள்ளோர் 9 பேர், உத்தியோக சார்பற்றோர் 6 பேர். அதே போல அதற்கு பிறகு குரு மெக்கலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது 1912. அப்ப அதுல சட்டவாக்க கழக உறுப்பினர் எண்ணிக்கை 21. அப்ப அந்த 21ல உத்தியோக சார்புள்ளோர் 11 பேர், உத்தியோக சார்பற்றோர் 10 பேர். அது மாதிரி மூன்றாவது மேனிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தம், அது 1920ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதுல சட்டவாக்க கழக உறுப்பினர் எண்ணிக்கை 37. அப்ப உத்தியோக சார்புள்ளோர் 14, உத்தியோக சார்பற்றோர் 23. அடுத்தது மேனிங் டெவன்சயர் யாப்பு 1924 கொண்டு வரப்பட்டது. அதுலயும் அந்த மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 49, உத்தியோக சார்பற்றோர் 12, உத்தியோக சார்பற்றோர் 37. டொனமூர் அரசியல் யாப்பு 1931 கொண்டு வரப்பட்டது. சோல்வெளி அரசியல் யாப்பு 1947 கொண்டு வரப்பட்டது. அத மாதிரி முதலாம் குடியரசு யாப்பு 1972, 2ஆம் குடியரசு யாப்பு 1978. அப்ப இப்ப இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துக்கொண்டு கேள்விக்குள்ள வருவோம். அப்ப இதுல இது எந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துக்குள்ள இடம்பெறுது? ABC சட்டவாக்க கழகமும் சட்ட நிர்வாக கழகமும் அமைக்கப்பட்டமை. இது எங்களுக்கு தெரியும். இது கோல்புரூக் யாப்பு. அப்ப நீங்க விட பே என்று போட்டுட்டு டேஷ் பண்ணிட்டு அதாவது கோல்புரூக் என்று விட போடலாம். அடுத்த பி பார்ப்போம். விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அறிமுகம். அப்ப அது எந்த யாப்புல கொண்டு வரப்பட்டன்னு சொன்னால் 2ஆம் குடியரசு யாப்பு என்ற 1978ஆம் ஆண்டு. அதே போல மூன்றாவது இரு சபை கொண்ட பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டமை. அப்ப அது எங்களுக்கு தெரியும். அதாவது சோல்வெரி யாப்பில தான் இது கொண்டு வரப்பட்டது, இரு சபை கொண்ட பாராளுமன்றம். அப்ப இதற்கு 3 புள்ளிகள். அடுத்தது நாங்க பார்ப்போம். 2வது 1931ஆம் ஆண்டு டொனமூர் சீர்திருத்தத்தின் பிரதான அம்சங்கள் 4ஐ குறிப்பிடுக. அப்ப நீங்க ஒவ்வொரு யாப்புகளின் பிரதான அம்சங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், எல்லா யாப்புகளுக்கும். அப்ப இது டொனமூர் யாப்பின் பிரதான அம்சங்கள். ஒன்று அரசு கழகம், 2 சர்வஜன வாக்குரிமை, நிர்வாக குழு முறைமை, ஆளுநரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டமை, இனவாரி பிரதிநிதித்துவம் நீக்கப்பட்டமை, பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் விரிவாக்கப்பட்டமை. அப்ப இதுல 4 கேட்டிருக்கணும், 4 புள்ளிகள். அப்ப சில நேரம் பகுதி ஒன்றிலேயே கேட்கலாம். சர்வஜன வாக்குரிமை இது எந்த யாப்புக்குரியதண்டு?
அப்ப இது எங்களுக்கு தெரியும் சர்வஜன வாக்குரிமை என்றது வந்து டொனமூர் ஜாப்புக்குரியது. அது மாதிரி இப்படியான சில அம்சங்களை தந்துட்டு ஜாப்புகளை தந்து தொடர்படுத்த சொல்லி நிரல் 1 நிரல் 2ல கேட்கலாம். அப்ப பலவிதமாக ஒரு அழகை வச்சு நிறைய கேள்விகள் வரலாம். அடுத்தது, பிரித்தானியர் ஆட்சியினால் இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் 2ஐ சுருக்கமாக விளக்குக. இப்ப பிரித்தானியர் ஆட்சியால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது இலங்கை பொருளாதாரத்துல? ஒன்று, தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமை, ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் ஆரம்பிக்கப்பட்டமை, அதே போல வர்த்தக பயிற்சிகையின் அறிமுகத்தால் உள்நாட்டு பயிற்சிகை வீழ்ச்சி அடைந்தமை, புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகியமை, மற்றது வந்து போக்குவரத்து துறையில வளர்ச்சி, அதாவது பெருந்தெருக்கள், புகையிரதம், அது மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகியமை. அப்ப இங்க வந்து நாங்கள் அதாவது பிரித்தானியருடைய ஆட்சியால வந்து இவ்வாறான பொருளாதார மாற்றங்கள் வந்து இலங்கையில ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் எல்லாம் சர்வதேச வர்த்தகத்தை குறிக்கின்றது. மற்ற வர்த்தக பயிர்கள் இப்ப தேயிலை, ரப்பர், கோபி, அதுகள் வந்து இப்ப புதுசு புதுசா வேறு நாடுகள்ல இருந்தும் வர்த்தக பயிர்களுடைய அறிமுகத்தால உள்நாட்டு பயிற்சிகை வந்து வீழ்ச்சி அடைதல் அண்டா நெட் செய்கை. அப்ப இவ்வாறு அந்த மாற்றங்களை நாங்க சொல்லலாம். அத மாதிரி 4வது, கிபி 1848 பிரித்தானியருக்கு எதிரான கலகம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் 3ஐ விளக்குக. அப்ப இது வந்து அந்த 2வது அலகுல வருது. தரம் 11ல அந்த சுதந்திர போராட்டங்கள், அந்நியர் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சுதந்திர போராட்டம் அந்த 1வது சுதந்திர போராட்டம் கிபி 1818, அதை ஊவா வெல்லச கிளர்ச்சின்னு சொல்றது. அதே போல இதுல கிபி 1848ஆம் ஆண்டு 2வது சுதந்திர போராட்டம். அப்ப இதுல இந்த 2வது சுதந்திர போராட்டம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் என்ன? அப்ப அதுக்கு 1வது காரணம் இந்த அரசின் நில கொள்கை, அதே போல அரசின் புதிய வரி கொள்கை, அதாவது இந்த டொரிங்டன் ஆளுநருடைய வரி கொள்கைகள், அந்த நாய் வரி, தோணி வரி, துவாக்கு வரி என்றெல்லாம் இருக்கு. புதிய நீதிமன்ற முறை, கிராம சபைகள் செயலற்று போனமை, அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பு விலகி சென்றமை. அப்பாகவே இந்த 2வது சுதந்திர போராட்டம் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் நாங்கள் இந்த இவ்வளவு காரணங்களை பொதுவாக சொல்லலாம். அப்பாகவே அந்த யாப்பு சம்பந்தமா வரைக்கும் எல்லா கிட்டத்தட்ட 2-3 அத்தியாயங்கள்ல இருந்துதான் இந்த கேள்விகள் வருது. இப்ப இது 2வது அலகில இருக்கிற ஒரு வினா. அப்ப 3 அலகுகள் இதுல தொடர்படுத்தப்பட்டிருக்கு, 2 அலகுகள் தொடர்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப யாப்பு சம்பந்தமாக இவ்வாறு கலந்துதான் வினாக்கள் கேட்கப்படலாம். இப்ப கடந்த வருடம் வராதபடியால யாப்பிலே ஒரு வினாவை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம். இதுவும் கடந்த அதாவது பாஸ் பேப்பர் 1ல வந்த ஒரு வினாதான். பின்வரும் அரசியல் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் கீழ் இடம்பெற்றது என்பதனை இங்கே அடைப்பு குறிக்க தந்திருக்கணும். அதுல இருந்தா நீங்க தெரிவு செய்ய வேணும். அப்ப ஏபிசி என்று தந்திருக்கணும். 1வது பார்ப்போம். சட்டத்துறைக்கு முதலில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அடிப்படையில் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல். அப்ப இது வந்து இந்த தரப்பட்ட விடயங்களுக்குள்ள எங்க எந்த யாப்புக்கு இது பொருந்துமென்று பார்க்க வேணும். அப்ப வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்று சொல்லுகிற போது இங்க கிபி 1910 குரு மெக்கலம் யாப்பு என்றதான் இதற்குரிய விடை. அப்ப அந்த குரு மெக்கலம் யாப்பு எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டால் கிபி 1910ஆம் ஆண்டு. அப்ப இதற்குரிய விட வந்து குரு மெக்கலம். அதே போல பி, உறுப்பினர்கள் 61 பேரை கொண்ட அரசு கழகத்தை தாவித்தல். அப்ப இதுல வந்திருக்கிறேன் 1931 டொனமூர் ஜாப்பில தான் இந்த அரசு கழகம் உருவாக்கப்பட்டது. அத மாதிரி சி, உறுப்பினர்கள் 30 பேர் அடங்கிய செனட் சபை என்றால் மூதவர் தாவிக்கப்படல். அப்ப எங்களுக்கு தெரியும் செனட் சபை என்றாலே அது சோல்வெரி யாப்பு. இங்க இதுல போட்டிருக்கிறேன் கிபி 1947 சோல்வெரி யாப்பு. அப்ப இதுல இந்த எல்லா யாப்பையும் ஆண்டோட போட்டிருக்கிறேன். அப்ப கோல்புருக்கண்டா கிபி 1833. அப்ப செனட் சபை சோல்வெரி யாப்பில். அப்ப இதற்குரிய விடிய பார்த்தோம் என்றால் அதுல 2வது பிக்கு கிபி 1931, சிக்கு வந்து அதாவது இந்த டொனமூர் யாப்பு, சிக்கு சோல்வெரி யாப்பு. ஆகவே 3 புள்ளிகள் இதற்குரிய விடை. அடுத்தது பார்ப்போம். 1833ஆம் ஆண்டு கோல்புருக் சீர்திருத்தத்தின் மூலம் ஏற்பட்ட நிர்வாக மாற்றங்கள் 2ஐயும் பொருளாதார மாற்றங்கள் 2ஐயும் குறிப்பிடுக. அப்ப இப்படி ஒரு வினா கேட்க முதல் நீங்கள் ஒரு சின்ன கெடிங்க போட்டு நிர்வாக மாற்றங்கள் 2 போட்டுட்டு 1 எழுதுவான். அப்ப அதுக்கு 2 புள்ளி. பிறகு பொருளாதார மாற்றங்கள் 2 ஒரு சின்ன கெடிங்க போட்டுட்டு பிறகு 1 2. அப்ப ஆகவே 2 2 4 புள்ளிகள் இதுக்கு வழங்கப்படும். அப்ப இந்த கோல்புருக் சீர்திருத்தத்தின் மூலம் ஏற்பட்ட நிர்வாக மாற்றம் என்ன, பொருளாதார மாற்றம் என்ன? அப்ப இதுல அந்த போட்டிருக்கிறேன். அதாவது இப்ப நிர்வாக மாற்றங்கள் இதுல தனியா போட்டுக்கிறாங்க. அப்ப என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அது உங்களுக்கு தெரியும்.
கோல்புரூக் சீர்திருத்தத்தில் இந்த சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழகங்கள் அமைக்கப்பட்டமை என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப அதுல கோல்புரூக் ஜாப்ல சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை 15 என்று தெரியும். அதுல உத்தியோக சார்புள்ளோர் 9, உத்தியோக சார்பற்றோர் 6 பேர். அப்ப இந்த ரெண்டும் உருவாக்கப்பட்டது நிர்வாகம். அதமே அடுத்த நிர்வாக மாற்றம் நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை, கிராம சபை முறை நீக்கப்பட்டமை. அப்ப இது நிர்வாக மாற்றங்கள். அப்ப ஏன் 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டன்னு சொன்னால், அதாவது செலவுகளை குறைத்து அந்த வருமானத்தை அதிகரிக்கணும். அதற்காகத்தான் இங்க நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. இப்படி செய்கிற போது அங்க செலவினங்களை குறைக்க முடியும். இப்ப இந்த ஓய்வூதியருடைய சம்பளத்தை அவர்கள் நீக்கினார்கள். அப்ப அதே போல சில அரசு திணைக்களங்களை மூடினார்கள். அப்ப அப்படியெல்லாம் செய்ய அங்க செலவு குறையும். அப்ப இது நிர்வாக மாற்றம். அது மாதிரி பொருளாதார மாற்றத்தை எடுத்தோம்னு சொன்னா கட்டாய அரச கர்ம முறை ஒழிக்கப்பட்டமை, அது மாதிரி அரசின் வர்த்தக ஏகமுக முறைமை அகற்றப்பட்டமை, மற்ற பெருந்தோட்ட பயிற்சிகை அறிமுகப்படுத்தப்பட்டமை, அது பொருளாதார மாற்றம். மற்ற நாட்டில சேமிப்பு வங்கி முறை ஆரம்பிக்கப்பட்டமை. அப்ப இதெல்லாமே இந்த கோல்புரூக் ஜாப்பும் இந்த பிரித்தானியருடைய ஆட்சியால அதாவது கோல்புரூக் சீர்திருத்தத்தின் மூலம் ஏற்பட்ட நிர்வாக மாற்றம், அதே போல பொருளாதார மாற்றம் என்ற ரெண்டையும் குறிப்பிடுறதுக்கு தனித்தனியே போட்டிருக்கிறேன். இது இந்த ஜாப்பு சீர்திருத்தத்திலாம் இடம்பெற்றது, இந்த கோல்புரூக் சீர்திருத்தத்தின் மூலம். அடுத்தது 3வது, பிரித்தானியர் ஆட்சியால் இந்த நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் 2ஐ சுருக்கமாக விவரிக்க. பிரித்தானியர் ஆட்சியால இந்த நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அதுல இங்க போடப்பட்டிருக்கிறது புதிய மத்தியதர வர்க்கத்தினர் தோற்றம் பெற்றமை, அதே போல தொழிலாளர் வகுப்பினர் தோற்றம் பெற்றமை, அதே போல இந்த பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல இந்த தோட்ட தொழிலாளர், நகர தொழிலாளர், அதே போல மேலத்தேச கலாச்சார சமூகம் பின்னி பிணைந்திருந்தது, அதே போல ஆங்கில மொழியும் ஆங்கில கல்வியும் கிடைக்க பெற்றமை. அப்ப இதெல்லாம் ஆறால் எங்களுக்கு ஏற்பட்டான்னு சொன்னால் இந்த பிரித்தானியருடைய ஆட்சியால, அதாவது எமது நாட்டிலே இப்படியான சமூக மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்று இருந்தது. அப்ப இது நீங்கள் இவ்வாறான ஒரு விடையை அதுக்கு அளிக்கலாம். அது மாதிரி இந்த சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில ஆரம்பிக்கப்பட்ட பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் 2ஐ குறிப்பிட்டு இவை பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்த விதத்தை 2 காரணிகளை முன்வைத்து விளக்குக. அப்ப சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் 2. அப்ப ஒன்று கல்லோயா திட்டம், அதே போல மகாவலி திட்டம். அப்ப நீங்க 2ஐயும் கொடுத்துட்டு அதால பொருளாதார அபிவிருத்திக்கு, இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்யப்பட்டது. அப்ப நாங்க அதுக்குரிய விடிய பார்த்தோம்டா ஒன்று கல்லோயா, மற்றது மகாவலி, அந்த பலநோக்கு திட்டங்கள். அப்ப பொருளாதார அபிவிருத்திக்கு பங்காற்றிய விதம் எப்படின்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் விவசாயத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் இந்த பலநோக்கு திட்டங்கள். இப்ப மகாவலி அபிவிருத்தி திட்டம் எல்லாம் உலர் வலயங்களுக்கு நீர்ப்பாசன வசதியை பெற்றுக் கொடுப்பது. அப்ப இதுல இந்த 5 பெரிய நீர்த்தேக்கங்கள் இருக்கண்டெல்லாம் தெரியும். அப்ப எப்படி பொருளாதார அபிவிருத்திக்கு பங்காற்றினோம்டா விவசாயத்துக்கு பங்களிப்பு செய்வது அண்டா விவசாயத்துக்கு நீர்ப்பாசன வசதியை வழங்குறது, மற்ற மின் உற்பத்தியை மேற்கொள்வது. இப்ப லக்சமான நீர்வீழ்ச்சி, அவடியின் நீர்வீழ்ச்சி, அப்ப அதெல்லாம் மின்சார உற்பத்தியை மேற்கொள்ள உதவும். மற்ற புதிய குடியேற்ற திட்டங்களை உருவாக்குதல், விவசாய பயிற்சியை பரவலடைய செய்தல், அது மாதிரி வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது. அப்ப இதெல்லாம் பொருளாதார அபிவிருத்திக்கு இந்த திட்டங்கள் பங்காற்றி இருக்கின்றது. நன்னீர் மீன் வளர்ப்பை விருத்தியடைய செய்தல், அது மாதிரி விவசாய பயிற்சியை பரவலடைய செய்தல், மற்ற வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது, நன்னீர் மீன் வளர்ப்பை விருத்தியடைய செய்தல், அது மாதிரி புதிய கைத்தொழில் வாய்ப்பை உருவாக்குதல். அப்ப இதெல்லாமே இங்க நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் இந்த 2ம் இவ்வாறான பங்களிப்பை வழங்கி இருக்குது நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு. இப்ப மின் உற்பத்தி எல்லாம் லக்சமான நீர்வீழ்ச்சி, அவடியின் நீர்வீழ்ச்சி மூலமாக மின் உற்பத்தியை வழங்குவது. அது மாதிரி நீர்த்தேக்கங்கள், இப்ப விக்டோரியா நீர்த்தேக்கம், மற்றது கொத்மலை நீர்த்தேக்கம், அதெல்லாம் மகாவலி திட்டத்தால ஆரம்பிக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள், மகாவலியோடு தொடர்புடைய நீர்த்தேக்கம். விக்டோரியா, கொத்மலை, மதுருவோயா, ரந்தனிகல, ரந்தம்பே என்று சொல்லி 5 பெரிய நீர்த்தேக்கங்கள். அப்ப அதுகளெல்லாம் இந்த மின் உற்பத்தியை மேற்கொள்ள உதவும், விவசாயத்துக்கு பங்களிப்பு செய்ய உதவும், மற்ற நன்னீர் மீன் வளர்ப்பை விருத்தியடைய செய்வது, விவசாய பயிற்சியை பரவலடைய செய்வது, எல்லாவற்றுக்கும் இவை உதவுகின்றது. அப்ப ஆகவே இதுல நாங்கள் இந்த கடைசி கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில ஆரம்பிக்கப்பட்ட இந்த பலநோக்கு அபிவிருத்தி திட்டம் 2 குறிப்பிட்டு அவை பொருளாதார அபிவிருத்திக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்தது. அப்ப ஆகவே இப்படியாக இந்த ஜாப்பு சம்பந்தமாக வினாக்கள் கேட்கப்படுகிற போது இதுல இந்த இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற இடத்துலதான் இதுல இந்த சில வினாக்கள் வருகிறது. அப்ப அதுல
இந்த இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற பகுதியும் யாப்போட சேர்க்கப்படுகிறது. இப்ப 4வது கேள்வியா அப்படி ஒரு வினாவை போடினோம். அத மாதிரி இப்ப இதுல விவசாய குடியேற்றங்கள் கடந்த வருடம் பரீட்சைக்கு வந்தது. விவசாய குடியேற்றம் என்றே ஒரு தனி பகுதி 2ல ஒரு வினா போடப்பட்டிருக்கு. சில வேளை அப்படியானதுகளும் திரும்ப வரலாம். இப்ப வந்த கேள்வியும் சில வேளை வரலாம். வானபடியால நீங்கள் இந்த யாப்பு சம்பந்தமாக எல்லா யாப்பையும் கூடுதலாக படித்து வைத்திருத்தல் வேண்டும். அப்ப நீங்க ஒவ்வொரு அலகிலையும் படிக்க எப்படி எப்படி அதுல கேள்விகள் எடுத்து படிக்கலாம் என்று சொல்றதுக்கு இது வந்து ஒரு பயிற்சியாக இருக்கும். இந்த வினாக்களும் விடைகளும் இதெல்லாம் பாஸ் பேப்பர் வினாவிட தான். அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த அலகு 5 தரம் 10ல நேற்று நான் அந்த சென்ற வருடம் பெறாதபடியால் இன்னொரு கேள்வியையும் போட்டிருக்கிறேன். இந்த குலத்தின் கூறுகள் இலங்கையின் புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பவியலும் என்ற ஒரு அழகொண்டு உங்களுக்கு இருக்குது தரம் 10ல. அப்ப அந்த அழகை எடுத்தோம்னு சொன்னா அலகு 5 இலங்கையில புராதன விஞ்ஞானமும் தொழில்நுட்பவியலும் குளக்கட்டு குளங்கள் சம்பந்தமான கால்வாய் சம்பந்தமான மற்ற மன்னர்கள் சம்பந்தமான அப்படி ஒரு வினா. இப்ப நேற்றும் இதுல 2 வினாக்கள் செய்தனால் இன்றைக்கும் ஒரு வினாவை போட்டிருக்கேன். கடந்த வருடம் பெறாதபடியால் ஒரு எதிர்பார்க்க இலகர கால்வாய் மூலம் இப்ப இலகர கால்வாயை கட்டிய மன்னன் வசவன் மூலம் நீர் விநியோகிக்கப்படுகின்ற 3 குளங்களை பெயரிடுக. அப்ப இதுல நாங்கள் 3 குளங்களை போட வேணும். ஒன்று மின்னேரியா வாவி மகாசேனனால கட்டப்பட்டது. அடுத்த கவுடுழு வாவி, கிரித்தல வாவி, கந்தளாய் வாவி. அப்ப இதுதான் அதுல வந்து அந்த கட்டப்பட்ட அந்த 3 குளங்கள், அந்த நீர் விநியோகிக்கப்படுகின்ற 3 குளங்கள். இதுகள் எல்லாமே இலகர கால்வாய் மூலம் நீர் விநியோகிக்கப்படுகின்ற குளங்களாக காணப்படுது. இப்ப மின்னேரியா வாவி, கவுடுழு வாவி, கிரித்தல வாவி, கந்தளாய் வாவி. அடுத்தது பார்ப்போம் ஏபிசிடி என்ற கூற்றுகளை தந்திருக்கணும். இதுல ஏக்கு ஏஐ எடுத்தவொன்னா மகியங்கனைக்கு தெற்கில் மகாவலி கங்கைக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட அணைக்கட்டு. உங்களுக்கு இலங்கை படத்துல தெரியும் மகியங்கனையும் பாரது குறிக்க. அதனால எல்லாம் இலங்கை படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளத்துல இருக்கண்டு மகியங்கனை. அந்த மகியங்கனைக்கு தெற்கில மகாவலி கங்கைக்கு குறுக்காக, மகாவலி கங்கை நதி தெரியும் இலங்கை படத்துல எங்க இருக்கண்டு, அதுக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட அணைக்கட்டு எது என்று சொன்னால் அதை நீங்கள் படத்திலேயே நான் குறித்து காட்டினேன். மினிப்பே அணை. அதை வந்து மணிமேகல அணைன்னு சொல்லலாம். அந்த அணைக்கட்டுக்கு பெயர் மினிப்பே அணை என்றதான் அந்த அணைக்கட்டின் பெயர். அதே போல பி கலாவாவியில் இருந்து திசாவாவி வரை நீரை கொண்டு செல்ல நிர்மாணிக்கப்பட்ட கால்வாய். அதாவது வந்து கலாவாவியில இருந்து திசாவாவிக்கு நீரை விநியோகிக்க கொண்டு செல்லப்பட்ட கால்வாய் வந்து யோத கால்வாய். இந்த யோத கால்வாயை நாங்கள் ஜயகங்கை என்று சொல்லலாம். இது பிராக்கெட்டுக்குள்ளாம் பெறணும். யோத கால்வாயின் மறுபெயர் ஜயகங்கை என்று சொல்லலாம். அடுத்த சி விண்ணிலிருந்து மண்ணில் பொழியும் ஒரு துளி நீரியேனும் மனிதனுக்கு பயன்படாது கடலில் கலப்பதற்கு இடமளிக்க கூடாது என்ற கருத்தை கொண்டிருந்த அரசன். அது எல்லாருக்கும் தெரியும். முதலாம் பராக்கிரமவாகும் என்ன, நல்ல மகா பராக்கிரமவாகும் என்ன என்று நீங்க விட கொடுக்கலாம். அடுத்த டி மழை நீரால் பூசிக்கப்படுகின்ற சிறிய குளங்களின் கட்டமைப்புக்கு வழங்கப்படுகின்ற பெயர். இது வந்து அந்த சிறிய குளங்களுடைய கட்டமைப்புக்கு வழங்கப்படுற பெயர் இல்லங்காவ என்று சொல்லலாம். அல்ல வெவ் பிரபாதன அல்லது எல்லங்காவ என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லலாம். அடுத்தது பார்ப்போம் 3வது புலம் ஒன்றின் முக்கியமான தொழில்நுட்ப கூறுகள் 2 பெயரிடுக. இப்ப குளத்தின் கூறுகள் உங்களுக்கு தெரியும். அதாவது குளக்கட்டு, அலைதாங்கி, கலிங்கட் தொட்டி, சுருங்கை என்றெல்லாம் இருக்குது, மடைக்கதவு. அப்ப இந்த முக்கியமான தொழில்நுட்ப கூறுகள் 2 சொல்லி அப்புறம் நீங்க மேலே பெயரிட்ட ஒரு தொழில்நுட்ப கூறின் நிர்மாணிப்பு அதன் பயன்பாடு. அப்ப நான் நேற்று 2 வினாக்கள்ல இந்த தொழில்நுட்ப கூறை சொல்லி அதுல நிர்மாணிப்பு பயன்பாடு பற்றி ஒவ்வொன்றுக்கும் தனியா தந்திருக்கிறேன். இது விடைய நீங்க அதுல பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப குளம் ஒன்றின் முக்கியமான தொழில்நுட்ப கூறுகள் குளக்கட்டு, அலைதாங்கி, அதே போல மடைக்கதவு, கலிங்கட் தொட்டி, சுருங்கை. சுருங்கை என்றா அதாவது வான் கதவு என்று சொல்லி சொல்றேன். அப்ப அதுல வந்து இதனுடைய பயன்பாடு இதுல நீங்க இனி ஏதாவது 2 சொல்ல வேணும். அதாவது இப்ப குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தின் அமைப்பையும் பயனையும் நீங்க குறிப்பிடணும். இதுல நீங்க எழுதினதுல ஏதாவது 2 நீங்க சொல்லலாம். இப்ப நான் சுருங்கி எடுத்து சொன்னேன்னு சொன்னா இது நீங்க நேற்றைய வீடியோல இது போட்டிருக்க விடைகள். சிறு கற்களை பயன்படுத்தி ஒன்றுக்கொன்று இறுக்கமாக இணைத்து குளத்தின் ஓரத்தில் குளக்கட்டின் உயரத்திற்கு குறைவாக அமைக்கப்பட்டிருக்கும். உதாரணம் கலாவாவி. அதுகின்ற செயற்பாடு என்னன்னு சொன்னா குளக்கட்டுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் குளத்தில் காணப்படும் மேலதிக நீரை வெளியேற்றுதல். அப்ப சுருங்கின்ற பயன்பாடு குளத்துல காணப்படுற மேலதிக நீரை வெளியேற்றுவது. அப்ப நான் இதுல ஒன்றுக்கு சொல்லியிருக்கிறேன். மிச்சம் எல்லாத்துக்கும் நேற்றைய வீடியோவில் ஒவ்வொன்றின் பயன்பாடும் போட்டிருக்கிறேன்.
நீங்கள் இந்த மூன்றாவது விடையில அந்த பி பாட்டை நேற்று போட்ட வீடியோவில் ஒவ்வொரு தொழில்நுட்ப கூறுக்கும் நிர்மாணிப்பு பயன்பாடு போட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்த கேள்வியெல்லாம் திரும்ப திரும்ப வரும். அப்போ ஆனபடியால் இப்போ நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்த ஒரு கேள்வி இதில் வேறு ஒரு விதமாக கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு கேள்வி இதிலும் வந்திருக்கு. அடுத்தது பார்ப்போம். புலனறுவை ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் பாரியளவிலான நீர்ப்பாசன திட்டங்கள் ஏன் தோற்றுவிக்கப்படவில்லை என்பதனை 3 காரணிகளின் துணையுடன் விளக்குக. அதாவது புலனறுவை ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் பாரிய அளவிலான நீர்ப்பாசன திட்டங்கள் ஏன் தோன்றவில்லை என்பதனை 3 காரணிகளின் துணையுடன் விளக்குக. அப்ப தோன்றவில்லை அங்கால எழுத்து அடிப்படையில் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஈரவலியமாதலால் நீர்ப்பாசன நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெறவில்லை. அது முதலாவது காரணம். அதமாய் நீர்ப்பாசனத்துக்கு பொருத்தமான பௌதிய காரணிகள் காணப்படாமை. அதே போல வாசனை திரவியங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இப்ப கருவா, ஏலம், மிளகு, சாதிக்காய் அவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்தல். மற்ற நெற்செய்கைக்கு மேலதிகமாக பல்வேறு உணவுகள் காணப்பட்டமை. உணவு வகைகள் அதாவது இப்ப நெற்செய்கைக்கு பதிலாக இந்த பலா, ஈரப்பலா, மற்ற கிழங்கு வகைகள் அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல பாரிய நீர்ப்பாசன முறைகளை உருவாக்கக்கூடிய சக்திமிக்க மன்னர்கள் உருவாகாமை. அப்ப நாங்க இங்க எடுத்தோம்னு சொன்னா புலனறுவ ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த பெரிய அளவிலான மன்னர்கள் உருவாகவில்லை. அதாவது பாரிய நீர்ப்பாசன முறையை உருவாக்கக்கூடிய அதாவது சக்தி மிக்க மன்னர்கள் உருவாகவில்லை. இப்ப பண்டுகாவையன், தேவநம்பிய தீசன், மகாசேனன் அப்ப இப்படியான பெரிய சக்தி வாய்ந்த மன்னர்களும் அவர்களால் கட்டப்பட்ட குளங்கள் தொடர்பான அந்த அப்படியான செயற்பாடுகள் இருக்கவில்லை புலனறுவ ராஜ்யத்தின வீழ்ச்சிக்கு பிறகு. ஆட்சியாளர்களால் தமது பாதுகாப்பு தொடர்பாகவும் கவனம் செலுத்தியமை. அதே போல குலத்துடன் தொடர்பான தொழில்நுட்பம் இல்லாது ஒளிதல். அப்ப குலத்துடன் தொடர்பான தொழில்நுட்பமும் இந்த புலனறுவை ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இல்லாமல் போனது. அப்ப ஆனபடியால இவ்வாறான காரணிகள் இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் ஏன் தோன்றவில்லை என்றதற்கு காரணங்களாக அமைகின்றது. அப்ப ஆகவே இந்த குளக்கட்டு தொடர்பாக நீர்ப்பாசனம் தொடர்பாக சென்ற வருடம் வராதபடியால இப்படியான ஒரு மொடல் அதாவது இது ஒரு மாதிரி வினாத்தாள் இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது இந்த வினாவை 2019 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு வினாத்தாளில் இருந்தால் இந்த வினா எடுக்கப்பட்டிருக்கின்றது. சில வேளைகளில் இவ்வாறு 2016 17 இருந்தும் சில வினாக்கள் திரும்ப வந்திருக்குது நடக்கிற பரீட்சையில. அப்ப ஆனபடியால நான் அதுதான் 2016 இருந்து இந்த வினாத்தாளை எடுத்து போட்டிருக்கேன் சென்ற வருடம் வராத காரணத்தால. அப்ப இதற்குரிய விடைகளும் இருக்கிறபடியால நீங்கள் உங்களை மிகவும் பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கு இந்த வகுப்பு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாளைய வகுப்பிலையும் இதுல கற்பிக்காத அலகுகளுக்கான சில கேள்விகள் இப்ப உதாரணமா நாளைய வீடியோல நான் இந்த கண்டிராட்சியம் தொடர்பாக என்னன்னா கண்டிராட்சியம் ஒவ்வொரு முறையும் வினாத்தாள்ல வாருது. கண்டிராட்சியம் தொடர்பான பாஸ் பேப்பர்ல வந்திருந்த வினாக்கள் விடைகளோட நான் அதனை நாளைய அலகில செய்து உங்களுக்கு மிக விரைவில் இந்த வகுப்பை நீங்கள் பரீட்சைக்கு படிப்பதற்கு இலகுவாக நிறைவு செய்ய இருக்கின்றேன். அதனால அந்த ஒவ்வொரு அலகிலையும் நான் 2 வினாக்கள் விடைகளை போட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாடநூலை முழுமையாக படிக்க வேண்டும். சில எதிர்பார்க்கை அலகுகளை கொஞ்சம் அழுத்தி எழுதியமாக படிக்கலாம். ஆனபடியாலே இது நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு இந்த வகுப்பு உதவியாக இருக்குமே நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.